இரத்த அழுத்தம் உடலில் உள்சுத்தமும் ஆரோக்கியத்தின் அஸ்திவாரமும். இன்றைய சூழலில் 40 வயதை கடந்த பலரை வாட்டும் முக்கிய நோய்களாக இரத்த அழுத்தமும் நீரிழிவும் உள்ளன. நம் உடலில் உள் இயக்கம் சீராகவும் சுத்தமாகவும் இருக்க வேண்டியது அவசியம். இதயம் சராசரியாக 120/80 என்ற அளவில் துடிக்க வேண்டும். இந்த சீரான ஓட்டம் மாறும்போதுதான் பாதிப்புகள் தொடங்குகின்றன. சித்த மருத்துவம் கூறுவது போல உடலில் பித்தம் மற்றும் வாதம் ஆகியவற்றின் சமநிலை தவறுவதே இரத்த அழுத்தத்திற்கு முக்கிய காரணம். கோபம், கவலை மற்றும் தூக்கமின்மை போன்ற காரணிகள் நம் உடலின் உள்நிலை சுத்தத்தை கெடுத்து இரத்த அழுத்தத்தை உண்டாக்கின்றன. உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் தங்கள் உணவு பழக்கத்தை சுத்திகரிப்பது மிக மிக அவசியம். குறிப்பாக உணவில் உப்பை மிக குறைவாக பயன்படுத்த வேண்டும். ஏனெனில் உப்பு உடலில் நீரை தேக்கி இரத்த அழுத்தத்தை உயர்த்தும். இனிப்புகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மற்றும் செயற்கை நிறம் மூட்டப்பட்ட பானங்களை தவிர்க்கவும். கொழுப்பு நிறைந்த இறைச்சி, நெய் மற்றும் எண்ணெயில் பொரித்த உணவுகள் இரத்த குழாய்களில் படிந்து அடைப்பை ஏற்படுத்தி அழுத்தத்தை அதிகரிக்கும். மது மற்றும் புகைப்பழக்கத்தை முற்றிலும் கைவிட்டு காரம் மற்றும் புளிப்பை குறைத்துக் கொள்வது இரத்த ஓட்டத்தை சீராக வைக்க உதவும். இதனுடன் பொட்டாசியம் சத்து நிறைந்த உணவுகளை சேர்ப்பதன் மூலம் உப்பினால் ஏற்படும் பாதிப்பை குறைக்கலாம். காபி மற்றும் டீ போன்ற நரம்பு மண்டலத்தை தூண்டும் பானங்களை குறைப்பது இரத்த அழுத்தம் திடீரென உயர்வதை தடுக்கும். உணவில் பூண்டு மற்றும் வெந்தயம் போன்றவற்றை சேர்ப்பது இரத்த குழாய்களை விரிவடை செய்து இரத்த ஓட்டத்தை சுலபமாக்கும். லோ பிபி கொண்டவர்கள் தங்கள் உடல் வலிமையை மேம்படுத்தும் சத்தான உணவுகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். ஏனெனில் இவர்களை மருத்துவர்கள் பெட்ரோல் இல்லாத வாகனம் என்று குறிப்பிடுவார்கள். அடிக்கடி ஏற்படும் தலைச்சுற்றல், மயக்கம் மற்றும் சோர்வை தவிர்க்க உடனடி தீர்வாக மோரில் உப்பு கலந்து குடிக்கலாம் அல்லது சர்க்கரை இல்லாத எலுமிச்சை சாறு அருந்தலாம். உடலுக்கு வலிமை சேர்க்கும் எலும்பு சூப், கம்பு மற்றும் கேழ்வரகு கூழ் போன்றவை பாரம்பரிய உணவுகள். இவர்களுக்கு ஒரு சிறந்த ஆற்றல் மூலமாகும். குறிப்பாக பாதாம், முந்திரி, பேரீச்சை மற்றும் உலர்ந்த திராட்சை ஆகியவற்றை தினமும் 2 வேளை சாப்பிட்டு வந்தால் இரத்த ஓட்டம் சீராகி உடல் இழந்த புத்துணர்ச்சியை மீண்டும் பெறும். இதனுடன் குறைந்த இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் நீண்ட நேரம் பசியோடு இருப்பதை தவிர்க்க வேண்டும். சீரான இடைவெளியில் சிறிய அளவில் உணவுகளை உட்கொள்வது இரத்த சர்க்கரை மற்றும் அழுத்தத்தை சீராக வைக்கும். இரத்த அழுத்தத்தை வெல்லும் மந்திரம். வாழ்வியல் மாற்றங்கள். ஆரோக்கியமான இரத்த அழுத்தத்தை பராமரிக்க நார்ச்சத்து நிறைந்த காய்கறிகள், கீரைகள் மற்றும் தினமும் 3 அல்லது 4 லிட்டர் தண்ணீர் குடிப்பது உடலை உள்ளிலிருந்து தூய்மைப்படுத்தும். எளிதில் செரிமானமாகும் உணவுகளை உண்பதால் ஏற்படும் மலச்சிக்கல் இன்மை இரத்த அழுத்தத்தை இயற்கையாகவே பாதியாக குறைக்கும். இரவு தூங்கும் முன் தியானம் செய்வதும் உலர்ந்த திராட்சை உண்பதும் ஆழ்ந்த நித்திரைக்கு தந்து குறிப்பாக இதயத்திற்கு புத்துயிர் அளிக்கும். இதனுடன் தினமும் 30 நிமிட நடைப்பயிற்சியும் சீரான சுவாச பயிற்சிகளும் இரத்த குழாய்களை தளர்வாக்கி அழுத்தத்தை சீராக வைக்கும். போதிய உடல் அசைவு மற்றும் 7 முதல் 8 மணி நேரம் தூக்கம் உங்கள் உடலை தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ள உதவும் ஒரு மிக சிறந்த இயற்கை மருந்தாகும்.